ஏற்கனவே இந்த லேட்டரல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி வழியாக தேர்வு நடத்தாமல் நேரடியாக உயர் பதவிகளுக்கு தங்களுக்கு வசதியான ஆட்களை நியமித்துக் கொள்வது என்கின்ற அந்த முடிவை தற்காலிகமாக கைவிட்ட மோடி அரசு அடுத்த கட்டமாக மற்றொரு பிரச்சனையிலும் அது இறங்கி வர தொடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மோடி அரசுக்கு ஏன் வருகிறது என்றால், ஒரே ஒரு நபர் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து அது மக்களிடையே பரவலாக ஆதரவு பெற்றதுதான் அதுக்கு காரணம். அன்றைக்கு அவருடைய தந்தை ராஜீவ்காந்தி அதை எதிர்த்தார். இவர் இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக நின்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு மோடி அரசு இறங்கி வர தொடங்கி இருக்கிறது. இனி வரும் தேர்தல்களில் இவங்க இன்னும் பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்றத நிதர்சனமா உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் இறங்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் 10 விழுக்காடு நாங்க கொடுக்கிறோம்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு தனித்த வழக்கு போட்டோம்னா நிச்சயமா இந்திய ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் 55-60% இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் அவர்கள் தான், வணிகர்களும் அவர்கள் தான் நிறைய. அப்ப அது ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்த்து ஏற்படுத்திய நெருக்கடி தான் பாஜகவை இந்த இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. அதாவது இந்த மின் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆன்லைன் மூலமா நம்ம வந்து பொருட்களை வாங்குறோமே, விற்கவும் செய்யறோம், பொருட்களை பொதுவா நிறைய வாங்குறோமே, இதனுடைய வளர்ச்சி நாம் மகிழ்வதற்கு பதிலாக கவலையே ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. This is eating into the prospects of 100 million small stores that creates jobs across India. இப்பதான் வேலை வாய்ப்பை பத்தியே மோடி அரசு அவருடைய அமைச்சர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே இந்த லேட்டரல் என்ட்ரி என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி வழியாக தேர்வு நடத்தாமல் நேரடியாக உயர் பதவிகளுக்கு தங்களுக்கு வசதியான ஆட்களை நியமித்துக் கொள்வது என்கின்ற அந்த முடிவை தற்காலிகமாக கைவிட்ட மோடி அரசு அடுத்த கட்டமாக மற்றொரு பிரச்சனையிலும் அது இறங்கி வர தொடங்கி இருக்கிறது. அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பை செய்ய மாட்டோம், அது பிளவை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு நடுவி கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசு இப்பொழுது அதை எடுப்பது தொடர்பாக விவாதித்து வருவதாக அலுவலக ரீதியாக உறுதி செய்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கிறது. சென்டர் டிபேட்ஸ் டேக்கிங் கேஸ்ட் கவுண்ட் டியூரிங் சென்சஸ். சென்சஸ் எடுக்கும் பொழுதே சாதி ரீதியாக ஒவ்வொரு சமூக மக்களும் எந்த அளவிற்கு கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார நிலைகளில் வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள், அவருடைய நிலை என்ன என்பதை அறியக்கூடிய அந்த கணக்கெடுப்பும் சேர்த்தே நடத்தப்படும். நடத்துவதற்கான அந்த ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு என்கின்ற செய்திதான் அது. இது முக்கியமாக இது எதனால் ஏற்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மோடி அரசுக்கு ஏன் வருகிறது என்றால், ஒரே ஒரு நபர் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து அது மக்களிடையே பரவலாக ஆதரவு பெற்றதுதான் அதுக்கு காரணம். அந்த நபர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. என்றைக்கு அவர் அந்த நியாய யாத்திரை தொடங்கினாரோ, அஸ்ஸாமிலிருந்து தொடங்கினாரோ, அப்பொழுதிலிருந்தே இன்னும் சொல்ல போனால் அவர் தொடங்கினது வந்துட்டு மணிப்பூருக்கும் முன்னாடி நாகாலாந்திலிருந்து தொடங்கினார். நாகாலாந்து, மணிப்பூர் அப்படின்னு தொடங்கினார். அப்போதிலிருந்தே அவர் வந்துட்டு இதை சொன்னார். இந்த நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளிலும் உயர் பதவிகளிலும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவிற்கான பிரதிநிதித்துவம் அளிக்கப்படாமல் மறுக்கப்பட்டு வருவதால் அதனை முதலில் செய்வதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி பேசி வந்தார். அது இதர பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே ஒரு பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்னால் சமூக நீதி காவலர் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு அரசியல் மாற்றத்தையும் உருவாக்கி காங்கிரஸை ஓரம் கட்டிய கதை பழைய வரலாறு. 90களில் அதான் வரலாறு. ஆனால் இப்பொழுது ராகுல் காந்தி அதை செய்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்து ராகுல் காந்தி அதை செய்கிறார். அன்றைக்கு அவருடைய தந்தை ராஜீவ்காந்தி அதை எதிர்த்தார். இவர் இதற்கு ஆதரவாக, இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக, சமூக நீதிக்கு ஆதரவாக நின்று இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய மக்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியதனுடைய விளைவு இன்றைக்கு மோடி அரசு இறங்கி வர தொடங்கி இருக்கிறது.
இதுதான் ரொம்ப முக்கியம். இதுவே இவங்க ஒரு பெரும்பான்மை, தனித்த பெரும்பான்மை பெற்றிருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. அது லேட்டரல் என்ட்ரியா இருக்கட்டும், இல்லை கேஸ்ட் சென்சஸா இருக்கட்டும், இறங்கியிருக்க மாட்டாங்க. இது ஏன் இறங்குறாங்க அப்படின்னோம்னா, இப்ப சிறுபான்மை அரசு இனி வரும் தேர்தல்களில் இவங்க இன்னும் பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்றத நிதர்சனமா உணர்ந்த காரணத்தினால் அவர்கள் இப்பொழுது ஒவ்வொன்றுக்கும் இறங்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் நம்ம கவனிக்கணும். கார்பரேட்டுக்கான ஒரு அரசு தான், இந்துத்துவான்ற முகமுடியை போத்திக்கிட்டு தான் செய்வாங்க, இதெல்லாம் உண்மை. ஆனாலும் மக்களுடைய எதிர்ப்பும் அழுத்தமும் அந்த எழுச்சியும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்கு இது அத்தாட்சி. அந்த அடிப்படையில் தான் இப்ப ஏற்கனவே வந்துட்டு கேஸ்ட் சென்சஸ் வந்துட்டு பீகார்ல எடுத்தாங்க, கர்நாடகாவில் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆனா நீதிமன்றத்தால் அது ஏற்கப்படவில்லை. ஏன்னா சென்சஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே அந்த உரிமை வந்துட்டு இவங்க கிட்ட தான் இருக்குது. நீங்க சர்வேன்ற பேர்ல இப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. அதை நீதிமன்றம் ஏற்காத காரணத்தினால் இப்பொழுது இந்த சென்சஸ் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மோடி அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் கேட்கிறது, கணக்கு என்ன, இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களா, அதுக்கான அடிப்படை என்ன. இப்போ இவங்களே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு தொகுப்பை கொண்டு வந்துட்டு அதற்கு 10% ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதற்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது? கிடையாது. நாளைக்கு நீதிமன்றத்திற்கு போயிட்டு அதை உடைச்செறியலாம். மற்ற எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறீங்கல்ல, இதுக்கு மட்டும் எங்க இருக்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? இதர முற்பட்ட வகுப்பினரில் பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்கள் 10 விழுக்காடு நாங்க கொடுக்குறோம்னா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு தனித்த வழக்கு போட்டோம்னா நிச்சயமா இந்திய ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியாது. எனவேதான் அது பாஜகவிற்கு அந்த வகையில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் 55-60% இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அவர்கள் தான், வணிகர்களும் அவர்கள் தான் நிறைய. அப்போ அது ஒரு பக்கம். இதெல்லாம் சேர்த்து ஏற்படுத்திய நெருக்கடி தான் பாஜகவை இந்த இடத்திற்கு தள்ளி இருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, இன்னொரு முக்கிய செய்தி இங்க கவனிக்கணும். காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா, growth of e-commerce a matter of concern சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த மின் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன் மூலமா நம்ம வந்து பொருட்களை வாங்குறோமே, விற்கவும் செய்யறோம், பொருட்களை பொதுவா நிறைய வாங்குறோமே, இதனுடைய வளர்ச்சி நாம் மகிழ்வதற்கு பதிலாக கவலையையே ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. மிக சரியான ஒரு கருத்து. அதாவது சொல்லும் போது இந்த மாதிரி நிறைய வளருது ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்னு சொல்லும் போது, ஐ டோன்ட் see it as a matter of pride, இதை ஒரு பெருமையாக நான் கருதவில்லை. that half of our market could be driven by e-commerce 10 years from now. இன்னும் 10 ஆண்டுகள்ல நமது நாட்டினுடைய சந்தை வர்த்தகம் அப்படின்றது பொதுவாக அந்த சில்லறை வர்த்தகம் 50% வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன்ல போயிடும் அப்படின்றத நான் வளர்ச்சியாவோ பெருமையாவோ நான் கருதல. மாறாக இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் டு மீ என்று சொல்லுகின்றார். ஏன் அப்படின்றதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அந்த விளக்கம் என்னன்னா, this is eating into the prospects of 100 million small stores that creates jobs across India. இப்பதான் வேலை வாய்ப்பை பத்தியே மோடி அரசு அவருடைய அமைச்சர்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 100 மில்லியன் 10 கோடி சிறு வணிகர்கள், கடைகள், அவங்கெல்லாம் கூட ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஒரு கடை வச்சிருக்கிறாருனால ஒரு 2 பேர் வேலை செய்வாங்க. ஒரு ஜவுளி கடைனால ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. ஒரு மளிகை கடைன்னா அதில் ஒரு 6-7 பேர் வேலை செய்வாங்க. ஒரு பெட்டி கடைன்னா கூட அதில் ஒருத்தர் வேலை செய்வாங்க. இப்படி இந்த கடைகண்ணியில தான் நிறைய வந்துட்டு இருக்கு. அப்படி 10 கோடின்றாரு, 10 கோடி கடைகள், அதுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. இந்த ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்க அதிகரிக்க இவர்களுடைய இந்த தொழில் வர்த்தகம் அப்படியே அழிஞ்சுக்கிட்டே போகும், கடை வர்த்தகம் அழிஞ்சுக்கிட்டே போகும். இது நல்லதல்ல. அது வேலை வாய்ப்பு பிரச்சனையை உருவாக்கும், வேலை வாய்ப்பை இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. மிக வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. இந்த கருத்தை பலப்படுத்த வேணும். பொதுவா நம்ம சொல்றோம் ஆன்லைன்ல எல்லாத்தையும் போயிட்டு வாங்கிட்டு இருக்காதீங்க, அதுல சில பொருட்கள்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல தான் கிடைக்குது, அப்படியெல்லாம் வேற இருக்கு. அது அதில் வாங்கலாம். சில புத்தகங்கள்லாம் இருக்குது, தடை செய்யப்பட்ட புத்தகம் கூட ஆன்லைன் வர்த்தகத்தில் கிடைக்குது. நான் கேஸ் வார்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை நான் அப்படிதான் வாங்கினேன், அமேசான்ல நான் வாங்கினேன்.
பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. ஆனால் அதை தூக்கி போட்டால் அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அங்கே வர்த்தகத்தில் இருக்குது. என்ன தடையோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் கொடுக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இல்லை. ஸோ அந்த புத்தகத்தை வாங்கி நான் வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமான புத்தகம். எப்படி ஒரு எண்ணெய் பெருநிறுவனத்திற்காக இந்த நாட்டினுடைய அமைச்சரவை, இந்திய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவை கூடி ஒரு விலை முடிவை எடுத்து அவர்களுக்கு சாதகமாக அவருடைய லாபத்திற்கு உதவினார்கள் என்கின்ற விவரத்தை எல்லாம் கேஸ்வார்ஸ் சொல்லியிருக்கு. இந்த புத்தகத்தை நான் வச்சுருக்கேன். ஸோ எதிர்காலத்துக்கு தான் வாங்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்படியான ஒரு விடயங்கள் இதெல்லாம் கிடைக்குது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் ஸ்டோர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பென்சில், ரப்பர், பேனா போன்றவையெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் கூட இருக்கக்கூடிய கடைகள்லாம் அருகி வருகின்றன. இதனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு போயிடும், அந்த குடும்பத்துக்கான தொழில் போயிடும். எங்கே போவாங்க எல்லாரும் வேலை வாய்ப்புக்கு? இல்லை இதுவும் தானே வேலை வாய்ப்பை உருவாக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் எத்தனை கடைகளை ஒரு மால் ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். எத்தனை மால்களை ஒரு ஆன்லைன் வார்த்தை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய இந்த பிராண்டட் ஷர்ட்ஸ் அந்த கடைகளில் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி யாருமே இருக்க மாட்டாங்க. உள்ள பேருக்கு அந்த ஷோரூம் இருக்குது. நான் ராகுல் கிட்ட கூட நான் அடிக்கடி காட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ராகுல் பாரு, இந்த கடைகள் எல்லாம் ஒருத்தர் கூட இல்லை பாரு, இவ்வளோ இது அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ லைட்டை போட்டு வச்சுருக்கிறாங்க, யாருமே இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அடிபட்டு போச்சு ஆன்லைன் வர்த்தகம். இப்போ நேரடியாக போயிட்டு பார்த்து சூஸ் பண்ணி வாங்கக்கூடிய அந்த நேரமின்மைன்றது இருக்குது. பல்வேறுபட்ட வேலைகள் காரணமாக, தொழில் நிமித்த காரணமாக இருக்குது. இருந்தாலும் அப்படி போயிட்டு வாங்கும்போது தான் அந்த சந்தை சாகாமல் இருக்கும். இந்த சில்லறை வர்த்தக சந்தையை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னோம்னா ஒன்றுமே இல்லாத போது. இன்னைக்கு அண்ணா சாலை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது என்ன ஆச்சு? முன்னாடியெல்லாம் அண்ணா சாலையில் அவ்வளோ கூட்டம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சில்லறை வர்த்தக கடைகள் இருந்தது. அவ்வளோ ஜவுளி எதுவாக வேணும்னாலும், ஒரு ஸ்விமிங் மிஷின் வாங்கினாலும், ஒரு வாஷிங் மிஷின். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லா இடத்துலையும் கடைகள்லாம் பெருகிடுச்சு. ஆனால் மவுண்ட் ரோடு அப்படின்றது ஒன்றும் இல்லாத இருக்குது. ஒரு 8 மணிக்கு மவுண்ட் ரோடு பார்த்தோம்னா ஹாலோவாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடுச்சு. இப்படி இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் த க்ரௌத், வளர்ச்சியினுடைய ஒரு நேர் எதிர் நிலை பாதிப்பு. எனவே நாம வெளியில வாங்குறத பார்க்கணும். அரசு இதெல்லாம் தடுக்க முடியாது, கொண்டு வந்துட்டாங்க. இதற்கு மேலே தடுக்க முடியாது, கட்டுப்பாடுகள் போட முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டுள்ள பியூஷ் கோயல் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வார், திட்டங்களை தீட்டுவார் என்று நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.